இப்போ எவ்வளோ படங்கள் ரோல்ஸ் கூட வந்து பேரலல் ரோல் மாதிரி வரும், ஆனால் பெரிய ஹிட் ஆயிருக்கு. இப்போ லப்பர் பந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். ஹரிஷ் கல்யாண் ப்ரோ ரோலும் இருக்கும், தினேஷ் ப்ரோ ரோலும் இருக்கும். ஆனால் ரெண்டுமே ஈக்குவலாக சூப்பராக இருக்கும். தினேஷ் ப்ரோக்கு இன்னும் தினேஷ் வந்து பயங்கர தினேஷ் ப்ரோ அவர்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பிரேக் மாதிரி கூட பெரிய ஒரு ஸ்டார் இமேஜ் வந்து இப்போ கெத்து தினேஷ் பேரை மாற்றுற அளவுக்கு ஒரு இமேஜ் தரு. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு புது டேரக்டர். இப்போ தமிழ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரி படம் அப்படி இல்லை, பட் ஆனால் வெளி உலகத்துக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தானே. ஆனால் எடுத்தது ஹேண்டில் பண்ணது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எடுத்திருந்தான். ஸோ அந்த மாதிரி வந்து அமைஞ்சா நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா தனியாக பண்ணுறது வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். என்னன்னா இப்போ எனக்கு இருக்க பிரச்சனை வந்து இப்போ தனியாக நான் லீடாக நடித்து ஒரு ஹிட்டு தரணும். வந்து லீடாக நடித்து அந்த படம் ஓரளவுக்கு இப்போது ஒரு இவ்வளோ 2 கோடி ஷேர் பண்ணிச்சு, 3 கோடி ஷேர் பண்ணிச்சு அப்படின்னும் போது தான் நிறைய நல்ல கதைகள் இன்னும் அந்த மாதிரி ஒரு காம்பேக்டான பட்ஜெட்டில் இருக்கிற படங்கள் நம்மளை தேடி வரும். இப்பயுமே நிறைய புது ப்ரொடியூசர்ஸ் வந்து நமக்கு படம் வருது. எப்படின்னா இப்போ சினிமா தெரிஞ்சவங்க வந்து சில ஓரளவுக்கு இந்த பட்ஜெட்டில் பண்ணலாம்ப்பா இல்லைப்பா அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சிருப்பாங்க. புது ப்ரொடக்ஷனாக கொஞ்சம் தைரியமாக இருப்பாங்க. பண்ணிடலாம் சார். அப்போ நானே ஜென்வனாக சொல்கிறேன், சார் நீங்கள் என்ன வச்சு நீ இவ்வளோ பண்ணினா ஒர்க் ஆகாது.